இந்த வீடியோவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆகணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவார்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை அந்த பணம் லூஸ் ஆனால் கூட அதன் மூலமாக அவர் லைஃப்பில் வந்து பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாதபடி பார்த்துக்கிடுவார். உதாரணத்துக்கு அவர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, அவர் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணார்னா அந்த 10 லட்ச ரூபா லூஸ் ஆனால் கூட அவரோட லைஃப்பில் வந்து அது அந்தளவுக்கு பெரிய அஃபெக்டை ஏற்படுத்தாது. ஈஸியாக மீண்டு வராப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவார். இதுவே ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட் என்ன பண்ணார்னா, அவர்கிட்ட மொத்தமே 10 லட்சம் தான் இருக்குது, அந்த 10 லட்சத்தை எங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவார். ஒருவேளை அந்த 10 லட்சம் லூஸ் ஆகிட்டால் அவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் போயிடுவார். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த பணம் லூஸ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து எந்த பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. கால்குலேட்டட் ரிஸ்க்கை யூஸ் பண்ணி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆக முடியும்.